வெல்கம் டு ஃபேக் ஐடி. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடத்தை பிடித்து தாவேகா மிகப்பெரிய வெற்றி அடையும். தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக ஆவார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை கூட விடமாட்டாங்க இந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள். யார் யாரு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. புசி ஆனந்த், ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. சரி, பெருசுங்க தான் இப்படி இருக்குன்னா சிறுசுங்களும் அதே தான் பண்ணுதுங்க. இதோ உங்களுக்காக ஒரு அருமையான பட்டி டிங்கரிங் தொகுப்பு. லெட்ஸ் கோ டு த ஷோ. நம் தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசியலில் நமக்கு தான் வரலையா, விட்டுலாம்ல. தமிழக அரசியலில் என்னென்னவோ வருது. ஒரு புதிய சகபாதத்தை என்ன பாதம்? சகாப்தம் அப்படின்றத முதல்ல தமிழ் கிடையாது, அது ஏதோ ஒரு சமஸ்கிருத சொல். அதனாலதான் இவருக்கு வாயில வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. மானை வழக்கணம், சகபாதத்தை, அந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துட்டு இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ் மொழியை தூக்கி மேல எங்கேயோ ஒரு இடத்துல வைக்க போறாங்க. அது கண்டிப்பா நடக்க போகுது. சகபாதத்தை படைக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இது வெறும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அல்ல, வேற இது தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற போகும் புதிய வரலாறு. அதாவது 2 வார்த்தை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை சகாப்தம், 2வது வார்த்தை வரலாறு. தெளிவா பேசு அப்படின்னு அத்தனை வாட்டி ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒவ்வொரு தடவையும் சகபாதத்தை, பகசாகத்தை, என்னது இது? வாயால் என்னது இது? மானை வழக்கணம், சகபாதத்தை. சரி, இதுதான் கஷ்டமான வார்த்தை. அரசியலில் வாயில நுழையாதா? அரசியலில் அப்படி கிடையாது. அரசியலில் ஆனா உங்களை வேட்பாளரை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னப்பவே அதெல்லாம் நீங்க எது வேணாலும் அறிவிச்சுக்கோங்க, நமக்கு தமிழ் வராது, மைக்கை பார்த்தாலே நமக்கு வாயெல்லாம் குளரும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒழுங்கா சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங் போயிருக்கணும். அதெல்லாம் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்தாச்சுங்க. எவ்வளவுதாங்க ட்ரைனிங் கொடுக்கறது? சகாப்தத்தை சொல்லு, சகபாதத்தை, பகதாதத்தை அப்படின்னு என்னென்னவோ இருக்கும். சகபாதத்தை இவரே எப்படின்னா, அவரு எப்படி பேசுவாரு? எவரு? ராஜ்மோகன் வெறும் கண்டென்ட் ரைட்டர்னு நினைச்சிங்களா? ஸ்டேஜ்ல எம்சி பண்றவர்னு நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. வேட்பாளரா கிளம்புறங்கிறாருல. பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, களத்துல இறங்க போறேன், உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன். அதே வேணாம், உங்க வீட்டு பிள்ளைலாம் அதெல்லாம் வேணாம். இந்த எம்ஜிஆர் படத்தினுடைய டைட்டில் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் இல்லாமலே பேசுங்களேன், நல்லா இருக்குமே. வெற்றி தலைவரின் ஆணையோடு வர. யார்ப்பா அந்த வெற்றி தலைவர்? இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு, சோறு, சாப்பாட்டுக்கு இவ்வளவு கத்துற? இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. நாளை காலைல டிஃபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. எப்ப பார்த்தாலும் சோறு. நாளை காலைல டிஃபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. ஜெயிக்கலாமா? யாரா இவங்க சோறு திங்கிறதுக்கு கட்சியில ஜாயின் பண்ணிக்கிறாங்க? வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். எழும்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை. வெற்றி வணக்கம், நன்றி. வெற்றின்னு சொன்னா பரவாயில்ல, அது என்ன வெட்டி வணக்கம்? வாட் இஸ் தட் வெட்டி வணக்கம்? எவ்வளவு வெட்டி ஆகுறீங்க இப்படி வணக்கம் போடுறதுக்கு? நான் கேக்குறேன், துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தார்ல. சரி, இருந்தாரு, ரைட்டு. விளையாட்டு போட்டிகள்ல ஆண்கள் கபடி போட்டியில் ஜெயிச்சா 10,000 பரிசு. அப்படியா? ஆம்பளைங்களுக்கு 10,000 கூலி. பெண்கள் ஜெயிச்சா வெறும் 5,000 பரிசு இருந்தது. அப்படியா? பொம்பளைங்களுக்கு 5,000 கூலி. ஏன் ஆண்களுக்கு மட்டும் பரிசு தொகை அதிகம், பெண்களுக்கு கம்மி? இருங்க, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றாரு, கேட்போம். ஆணும் பெண்ணும் சமம். ஆண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேஸ்க்கு 10,000 பணம், பெண்ணுக்கு கொடுக்கணும். மாற்றிய மனிதனின் பெயர் ஆதவ் அர்ஜுனா. அது 10,000 ஆண்களுக்கு கொடுக்குற கூலி, இது சித்தாலு 5,000 கொடுக்குற கூலி. அப்படியா? உண்மையா? இது எங்கேயாவது இன்டர்நெட்ல ஏதாவது ரிப்போர்ட் ஆயிருக்கா? ஏதாவது நியூஸ் மீடியா அதை பத்தி பப்ளிஷ் பண்ணிருக்காங்களா? அண்ணனே எழுதிக்கிறார் இதை பத்தி. அதை 4 நியூஸ் மீடியா எடுத்து நீங்க நியூஸ் ரிப்போர்ட்டை எழுதிக்க வேண்டியது தான். இவர் பேசினதை ஃபேக்ட் செக் பண்ணிக்கிறாங்க. எங்கேயாவது இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆண்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம், பெண்களா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கம்மியா கொடுக்குறோம், அதில் பாதியா கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? இப்போ ரீசெண்டா கபடியில கோல்டு மெடலிஸ்ட் கார்த்திகாவுக்கு 25 லட்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணுது. அதே போல ஆண்கள் பிரிவுல கபடியில கோல்டு மெடலிஸ்டான அபினேஷ் மோகன்தாஸுக்கு 25 லட்சம் அவார்ட் பண்ணிருக்காங்க. 25 லட்சம். இப்போ பெண்களுக்கு நாங்க சித்தால் கூலி தான் கொடுப்போம் அப்படின்னா பாதியா குறைச்சு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? இல்ல
வேற ஒரு இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னா அதுக்கு தரவு கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும். ஆண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேஸ்க்கு 10,000 பணம் பெண்ணுக்கு கொடுக்கணும் மாற்றிய மனிதனின் பெயர் ஆதவ அர்ஜுனா. நீ படுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு விளையாட போகணும்னா பயணம் செய்வதற்கு பயணச்சீட்டு வாங்கறதுக்கு இல்லாம காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய கண்மணிகள் விமானங்களில் என்னுடைய வீராங்கனைகள் பறந்து கொண்டிருக்கிறாங்கன்னா விளையாட்டுத்துறையை சீர்படுத்திய சிற்பியின் பெயர் ஆதவ அர்ஜுனா. இன்னைக்கு விளையாட்டுத்துறை வளர்ந்து நிக்குது, பாஸ்கெட் பால் மாறி நிக்குது. ஏன் ராஜ்மோகன் வாயிருக்கு வாடகைக்கு விட்டுட்டோம், அது சரி வாடகைக்கு விடுறதுனா கூட கொஞ்சம் டீசெண்டா இருக்கு, இவங்க லீஸுக்கு விட்டாங்க 6 மாசத்துக்கு எடுக்க முடியாது. சரி ரைட்டு விடுங்க, அவரை பத்தி பேசி என்ன ஆக போகுது, அடுத்து யாரு கிடைக்கிறா பாப்போம். ஒரு கோட்டர் பாட்டில உடைச்சி வீடியோ கொடுப்பேன். நம்ம ஆதவ அர்ஜுனா நாங்க ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். இங்க இருக்கு. இந்த சம்பவத்துக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா நீங்க வந்து யாரை ப்ளேம் பண்றீங்க? போய் சொல்லுவாங்கல்ல, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க, விளையாடும் போது பாட்டில் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே விழுந்துச்சு. ஏன் அவங்க அப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போன் அடிச்சிருப்பாரு இங்க இருக்கிற ஆபீசருக்கு. யாரு பண்ணாங்க, இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. பட் இவங்களை ப்ளேம் பண்றீங்கல்ல, இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அடிச்சு ஆபீசர் நான் தான் அமிச்சேன். ஏன்னா இந்த ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல கொஞ்சம் நம்ம பண்ற எல்லா உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. விஜய்க்கு மேல நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப விஜய் என்ன பெருசா பண்ணிட்டாரு? அவருக்கும் மேல நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கு, அதனாலதான் முதல்வர் ஸ்டாலின் என்ன எதிர்க்க நினைக்கிறாரு, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன எதிர்க்க நினைக்கிறாரு அப்படின்னு பேசுறீங்க. அவரை கொஞ்சம் மிரட்டுவோம். என்ன மிரட்டுறதா இருந்தா, தைரியம் இருந்தா திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். 41 பேர் இறந்து போனாங்கன்னு நீங்கல்ல, அதுக்கு இவங்க தான் காரணம்னு ஒருத்தர் கை காட்டினீங்கல்ல, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இப்படி எவிடன்ஸே இல்லாம ப்ரூஃப் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த சொல்றப்போ அதை அப்படியே எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த எதிர்பார்ப்பு எப்படி உங்ககிட்ட வருது? ஆக்சுவலி நீங்க ஒரு பேத்தாலஜிக்கல் லாயர், அதை நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. கட்சி இருக்கு, தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு. நம்ம ஆதவ அர்ஜுனாவுடைய ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப சோகமான ஸ்டோரி, பட் மோட்டிவேஷனலான ஒரு ஸ்டோரி. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு படிப்படியா உயர்ந்து ஒரு லாட்டரி அடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்து வரார் அப்படின்ற மாதிரியான ஸ்டோரி. அது ஏதோ பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அந்த படம்லாம் பார்க்குற ஒரு எஃபெக்ட் நமக்கு கொடுக்குது. அவர் வந்து பேசும்போது கண் கலங்குறாரு, அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறாரு, அவங்க அம்மாவனுடைய மரணத்தை பற்றி பேசுகிறாரு. அதெல்லாம் பேசுகிறப்போ அவரை வந்து நம்ம கிண்டல் பண்ணுற தோரணையை கூட மாற்றிக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயன்றதுனால நம்ம அப்படி அவரை ஹேண்டில் பண்ண வேணாம். ஏன்னா என்ன இருந்தாலும் அது பர்சனலாக உளவியலாக அவருக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளால உணர முடியுது. ஆனால் அவர் அதை தன்னுடைய ப்ரொபகண்டாவுக்கு திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிறாரா, அதுவும் பொய்யான விஷயங்களை பேசி பயன்படுத்திக்கிறாரா அப்படின்ற ஒரு ஐயம் வந்து எழுந்திருக்கு. முக்கியமாக ஆதவ அர்ஜுனாவுடைய பெரியம்மா திலகவதி IPS கொடுக்குற இன்டர்வியூல பார்த்தா இவர் சொல்றதுக்கு முற்றிலும் மாறுபட்டு இருக்கு அவங்க சொல்லக்கூடிய அக்கௌண்ட்ஸ். ஆதவ அர்ஜுனா சொல்றது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவனுடைய சாவுக்கு சாதி ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாரு, கண்காங்கிறாரு. அது பார்க்குறப்போ நமக்கும் வந்து எமோஷனலாக இருக்கு. அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவரை வந்து கலாய்க்க கூடாது, இந்த விஷயத்துல இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்ற லெவலில் தான் வச்சு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அவங்க பெரியம்மா சொல்லக்கூடிய வேர்ஷன் வந்து வேற மாதிரி இருக்குது. we can literally feel how it feels to be in your shoes அப்படின்றதுனால தான் நீங்கள் அழுவும் போது அது ஒரு சென்சிட்டிவாக எங்களுக்கு தோணுது. கலாய்க்கக்கூடாது, வேணாம், அதை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணுது. 5 வயதில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ அது வந்து தவறான தமிழாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் அந்த இடத்துல பேசுகிறீங்கல்ல அந்த மேட்ரு, அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்ருன்றதுனால தான் அப்படி பார்க்குறோம். ஆனால் அதே மாதிரியான உணர்வு உங்களுக்கு இருக்கா? 41 பேர் இறந்துருக்காங்க. 41 பேர் இறந்ததை இந்த மாதிரி வேற ஏதோ ஊசி போட்டு கொண்டுட்டாங்க, வேற எங்கேயோ இறந்தவங்களை தூக்கிட்டு வந்து மார்ச்சுரியில் போட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் வச்ச வக்கீலே வந்து கோர்ட்டில் போய் பேசுகிறாரு ப்ரெஸ் மீட்டில். 41 பேர் இறந்து போயிருக்காங்க, சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சிரிச்சுட்டு பேசுகிறீங்க. உங்கள் அண்ணன் அவர் ஃப்ளைட் ஏறி போயிட்டாரு, திரும்பி பார்க்க கூட இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ போனா போது நாம இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு பார்த்துக்கிறீங்க.
துக்கம் விசாரிக்கிறதுக்கு உங்க இடத்துக்கு வர சொல்ற வரலாறு அப்பதான் நடக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க இப்படி கண் கலங்குறப்போ இந்த மாதிரி மற்றவங்க வந்து உங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் நீங்கள் கண் கலங்குறீங்க. அதை புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். ஆனாலும் இந்த 41 பேர் இறந்துருக்காங்களே, அவங்களுடைய உணர்வுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தா இப்படி பேசுவீங்களா, இப்படி பண்ணுவீங்களா? எங்கேயோ இறந்துருக்கிறவங்களெல்லாம் மாச்சுவரியில் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு உங்கள் வக்கீலை விட்டு பேச வச்சுருப்பீங்களா? உங்கள் பெரியம்மா சொல்லக்கூடிய வேர்ஷன் தான் உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நீங்கள் பேத்தலஜிக்கல் லையரா? இந்த கரூரில் 41 பேர் இறந்த சம்பவத்தில் இருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து இதை டிஎம்கே தான் இருந்து செய்யுது, டிஎம்கே தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு தடவை நீங்கள் சொல்கிறப்பவும் நீங்கள் ஒரு பேத்தலஜிக்கல் லையர்னு நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்கள் பேசுகிற அதே மேடையில் கூட பாட்டில் எடுத்து 2 பேர் சண்டை போட்டு அந்த பாட்டிலோடு வந்து பெண்கள் மேலே பட்டிருக்கு, உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சிசிடிவி நாங்கள் எடுத்துட்டோம், சிசிடிவி பாருங்க போலீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எடுத்துட்டோம், சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம், காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். இங்க இருக்கு. அது போக எவ்வளவுதான் அடிப்பீங்க, எவ்வளவு தாங்கிறது, எவ்வளவு அடி தாங்கிறது அப்படின்லாம் பேசிக்கிறாரு. இப்போ திமுக தான் உங்களை அடிக்குது அப்படின்னு இந்த பப்ளிக்ல எல்லாருக்கிட்டையும் சொல்றீங்க. திமுக உங்களை முடிக்கணும்னு நினைச்சா ஈஸியா முடிச்சிட முடியாதா ப்ரோ? இந்த கரூரில் 41 பேர் மரணத்துக்கு விஜயனுடைய பேரை எஃப்ஐஆர்ல சேர்த்தாங்களா? உங்களை முடிக்கணும் அப்படின்னு நினச்சா திமுக எவ்வளவோ நெருக்கடிகளை கொடுக்கலாம். ஆரம்பத்துல இருந்து இந்த மைக்கை கட் பண்ணுறாங்க, கரண்ட்டை கட் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாங்க, இதோ பாட்டில் விட்டு அடிக்கிறாங்க, இப்படி ஏகப்பட்டது பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணணும், சலசலப்பை உருவாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீக்கர் ஸ்கிரிப்ட்லாம் அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க, நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது என்னன்னா, அடிக்கிறது அந்த அடி என்ன, நீ திரும்ப வந்து அடி, என் பேரை சொல்லு அப்படின்னு கூப்பாடு போடாத குறையா வந்து அறகோவல் விட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க உங்கள் பேரே உச்சரிக்க மாட்டேன்றாங்க. ஏன் உச்சரிக்க மாட்டேன்றாங்க? மற்றவங்கலாம் பேசுகிறாங்க, யூடியூப்பில் ட்விட்டரில் உங்களை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் பண்ணுற இந்த கோமாளித்தனங்கள் வந்து இன்டர்நெட்டில் ஒரு பேசு பொருளாகுது. அதை 4 பேர் வாட்ச் பண்ணுறான், அது பிடிச்சிருக்கு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருக்குது. தலைகீழாக குதிக்கிறான், தாவறான், அது இன்டர்நெட்லேயே விசித்திரமாக ஏதோ ஒன்று பண்ணுறான் பாடுறான் அப்படின்னு தோணுது. ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, போய் வண்டி முன்னாடியே விழுறாங்க. ஒருத்தர் வந்து தஞ்சாவூரில் வந்து அடிபட்டு 19 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் கிடந்தாரு. உங்கள் அண்ணன் வந்து பார்த்தாரா? ஏங்க அட்லி விட்டு ஃபங்க்ஷனுக்கு போக தெரியுது இல்லைங்க, இதுக்கு போய் பார்க்கலாம் இல்லைங்க? உங்கள் கட்சிக்காரன் தானேங்க, அவன் லைஃபே போச்சுங்க. அவன் குடும்பத்துக்கு என்னங்க பதில் இருக்குது? அவங்க அப்பா பால் வியாபாரம் பார்த்து அவங்க பிள்ளைய படிக்கிறதுக்கு காலேஜ் அனுப்புகிறாரு, அது கட்டடிச்சுட்டு உங்கள் கூட்டத்துக்கு வந்து இறந்து போச்சு. பாவம் இல்லை? வேற ரோட்டில் ஒரு பொண்ணு, யாரோ ஒருத்தர் அவங்க தலைவரை திட்டாராம், வண்டியில் போட்டு இன்னும் எத்தனை பேரை சாவடிக்கு போகிறது தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்குதுன்றீங்க? ஒழுங்கா போயிரு, மூஞ்ச வச்சிருவேன், புறம்போக்கு அது இதுன்னு பேசுது. அது சொல்லி கொஞ்ச நேரத்தில் விபத்தில் ஒரு பொண்ணு விழுந்துருச்சு. பட் பரவாயில்ல, விஜய் இறங்கி போய் பார்த்துருக்காரு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. ஏங்க 41 பேர் இறந்ததுக்கே அவர் ரொம்ப நாள் கழிச்சு தான் ரியாக்ட் பண்ணாரு. அதுவே வந்து ஒரு ஷாக்ல இருக்காரு அப்படின்னு உளவியலாளர்கள் அதெல்லாம் எழுதுனாங்க. ஒரு ஷாக்ல இருக்கிறவனுடைய ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு குறித்த ஆய்வுகள்லாம் வெளியே வந்துச்சு தெரியுமா? ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதி பல சயின்டிபிக் ஜேர்னல்ஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. பட் அப்படி இருந்தவர் இப்போ உடனே ரியாக்ட் பண்றாரு. உளுந்த உடனே போய் நான் இறங்கி போய் பார்க்கணும், வண்டியில இருந்து இறங்கி போய் பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சிலர் ரைட்டப் போடுறாங்க, அவர் சுட்கேஸை அவரே இழுத்து வந்தார், அவர் குழந்தையை அவரே தூக்கிட்டு வந்தார் அப்படின்லாம் எழுதுறாங்க. அவர் தலையை அவரே சொரிந்து கொண்டார், அவர் கண்ணாடியை அவரே கழட்டி விட்டு அவரே மாட்டினார் அப்படின்லாம் எழுதுறானுங்க. அப்படி இருக்கிறப்போ வண்டியில இருந்து இறங்கி போய் பார்க்குறாரு மனுஷரே, என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டா அப்படின்னு நமக்கு தோணும்ல. வாழ்த்துக்கள் தளபதி, தொடர்ந்து பண்ணுங்க. இது இப்படி இருக்கா? இன்னொரு அம்மா வந்து ஜூலி அந்த கிளி கிளிக்குது. இருமா பொறுமையா பேசுங்கம்மா. பாத்தீங்களா? இப்படி தலைவர் தளபதி முதல் 2ஆம் கட்ட தலைவர்கள் புசி ஆனந்த், ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா,
ஸோ இந்த மாதிரி இருக்கிற அல்லு சில்லுகள் எல்லாருமே ஒரே பாதையில் ஒன்றா பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் எல்லாத்துலேயுமே ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒன்று தவறாக நடக்குதா, ஒரு சின்ன ஒரு விபத்து நடக்குது, அந்த விபத்துக்கு காரணம் ஆள் அனுப்பியிருப்பாங்க. இந்த 19 நாள் ஹாஸ்பிட்டலில் கடந்து இறந்து போனானே அவன் பையன், அவங்க அப்பா அப்படி பேசுனது கீழே கமெண்ட் பண்ணுறான் ஒருத்தன், 200 ரூபா வாங்கியிருப்பார், 200 ரூபா ஊப்பி அப்படின்னு. ஏன்டா மகனை பறி கொடுத்துட்டு அவங்க அப்பா வருத்தத்தில் இருப்பார், அதை நியூஸ் மீடியா எடுத்து வீடியோவாக போடுறான், அங்கே போய் கமெண்ட் பண்ணுறீங்க 200 ரூபா வாங்கியிருப்பாருன்னு. உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா? இப்படி எல்லோருமே ஒரே மாதிரியான பாதையில் பயணிக்கிறானுங்க. சும்மா இதை சொல்லி கிராக் கிட்ட கேட்டேன், இவனுங்க இப்படி பண்ணுறானுங்களே, நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டில் இவனுங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னா நாளைக்கு என்ன பண்ணுவானுங்க, இவனுங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், உனக்கு என்ன தோணுது சொல்லு அப்படின்னு சொன்னால், இவனுங்க இன்னைக்கு பேசுறானுங்கல்ல, இதே சதி கோட்பாடு, கான்ஸ்பிரசி தியரி, இதே கான்ஸ்பிரசி தியரியை கட்டிக்கிட்டு அழுவானுங்க அன்னைக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படி ஒரு மெகா சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை பார்க்கணும். அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி தமிழகத்தில் அரங்கேறும், அதை நாம் பார்க்க கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நிறைய பேர் ஹெல்ப் சப்போர்ட் தான் அனுப்புறீங்க. கீழே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பை மீ a காஃபி லிங்க் அல்லது இந்த UPI QR கோட் இதையெல்லாம் பயன்படுத்தி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். But the ding-a-ding, do-do-do-do-do.